Hi friends, very good morning. I am Jeevanandam, solo doctor of Vestige. Friends, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா OLX ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவீங்க, ஒரு சில பர்சன் யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க. கண்டிப்பாக இதில் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். கண்டிப்பாக ஒர்க் பண்ணினா கண்டிப்பாக ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? தொடர்ந்து யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு OLX ஆப்பில் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தா ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிப்பாங்க. கரெக்டுங்களா? இந்த ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ஜாப்ஸில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட்டில் பாருங்கள் அதர் ஜாப்ஸ் இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி தான் வந்து வாங்க போகிறோம். கரெக்டாக? இங்கே வந்து மந்த்லி சேலரி நம்ம வந்து வீக்லியில் நம்ம வந்து மந்த்லி சேலரி தான் வாங்க போகிறோம். நான் மந்த்லி சேலரி வந்து கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப், ஃபுல் டைம் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே விரும்புகிறவங்க பார்த்தாங்க அப்படின்னா பார்ட் டைமாக தான் விரும்புவாங்க. இந்த ஜாப் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா சேலரி ஓகேவா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஒரு 30,000 என்ன பண்ணுறேன் அப்படின்னா போட்டுக்கிறேன். 10 ஒரு 30,000 நான் போட்டுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டைட்டில் ஓகே, இந்த பற்றி நான் டைட்டில் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன், இலவச வேலைப்புன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இங்கே என்ன பண்ணால் ஜஸ்ட் ஒரு ஃபார்மட் மாதிரி ரெடி பண்ணிக்குவாங்க. இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஓகே, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ட்ரஸ்டட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேறு என்ன போடலாம்? ஓகே, அர்ஜென்ட் வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். அர்ஜென்ட் வேக்கன்சி, குட் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கலாம். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து காண்டாக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சில பர்சன்லாம் போடுவீங்க. காண்டாக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் நம்பர் போட்டோம் அப்படின்னா நம்மளோட ஐடி வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஜஸ்ட் இப்போ இது மட்டும் போட்டுக்கோங்க. இதை நம்ம பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே பார்த்தா நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிப்பாங்க பாருங்கள். இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்குள்ளே போகும். இதுக்குள்ளே போனால் நம்ம வந்து நம்ம கேலரிக்குள்ளே போகலாம். ஓகேப்பா, நம்ம கேலரிக்குள்ளே நான் வந்து போகிறேன். சரிங்களா? ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து இந்த ஒரு போஸ்ட் நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே, நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி வந்து என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணுறேன், நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே லொக்கேஷன் வந்து கேட்பாங்க. லொக்கேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லொக்கேஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேலம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். சரிங்களா? நான் வந்து சேலம்னு சொல்லிட்டு நான் போடுறேன். சேலம் போட்டு நான் வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? சேலம் கொடுத்தோன்னா திரும்பி சேலத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நகர்ஸ் இருக்குது. ஓகே, சேலத்தில் இவ்வளோ இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டாக இருக்க இடத்துல நான் ஃபஸ்ட்டாக இருக்குது தெரியுமா, இந்த ஒரு ஏடிசி நகர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா, இது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணி நான் வந்து நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். கீழே வந்து போஸ்ட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ண அப்படின்னா நம்மளோட போஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து அப்லோட் ஆகிடும். வெயிட் பண்ணுங்கள், ஜஸ்ட் லோடிங் ஆகுது. ஓகேவா? ஓகே, கீழே ரெண்டாவது இருக்குல்ல, இது நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அப்லோட் ஆகிடும். ஓகே, நம்மளோட போஸ்ட் வந்து என்ன ஆகுச்சு அப்படின்னா அப்லோட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து பேக் வந்துடுறோம். இது நம்ம எங்கே போய் பார்க்குறது அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா மை ஆட்ஸ் இருக்கா, இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து காமிப்பாங்க. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், அந்த ஆட் வருது. ஓகேவா? ஓகே, மை ஆட்ஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதை பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு டைம் என்ன சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 டேஸ்க்கு டைம் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. அதிகமாக போட வேணாம். எப்படின்னா இப்போ நம்ம எப்படி 2 டேஸ்க்கு டைம் நான் வந்து லொக்கேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 டேஸ்க்கு கண்டிப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். எப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், மேலே வந்து 3 டாட் மாதிரி இருக்கா, இதை நம்ம கிளிக் பண்ணி எடிட்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் எடிட் கொடுத்தோன்னா இப்படி தான் வரும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துரும் அப்படின்னா லொக்கேஷன் வரும். லொக்கேஷன் நம்ம கிளிக் பண்ணி திருப்பி நம்ம என்ன பண்ணலாம், வேறு ஒரு நம்ம ஒரு அதே சேலத்தில் வேறு நகர் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சூஸ் பண்ணுற 2 டேஸ்க்கு டைம் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அங்கே வந்து யூஸ் பண்ணுற OLX யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு போய் நாங்கள் ரீச் ஆகும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். கண்டிப்பாக இதெல்லாமே யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. விஷ் யூ வெல்.